அனைவருக்கும் வணக்கம். காலையில பிரீமியோ காட்டன் அனலைஸ்ல கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோம். நம்ம கொடுக்கறது நீங்க சிந்திப்பதற்காக மட்டும்தாங்க. இதை வைத்து நம்ம ஸ்டூடெண்ட் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. உங்க அடிஷனல் நீங்க என்ன பிரைஸ் ஆக்ஷன் பாக்குறீங்களோ, ஓப்பன் அட்ரஸ் பாக்குறீங்களோ, எலியாட் வேவ் எண்ணி எதை பார்த்து இது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திவோம், இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஏன்னா இதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது, நிறைய வேல்யூகள் இருக்கு. இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் அதுதான். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 23,900 புட்டு 122 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் சைடும், சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டோம். இதுதான் 122க்கான லைன். இதுக்கு மேல அவரால் போக முடியல, ரெசிஸ்டன்ஸா மாறிட்டாரு. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? நிஃப்டி 50 ஏறி இருக்கும். சிம்பிள், அவ்வளவுதான். சரி, இங்கிருந்து வந்தவர் ஒரு வேளையில திரும்பணும், ஆர் அதர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு ஏன் இவர் இதுக்கு மேல திரும்பல, அப்படியே கீழே ஏற்றுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் உங்க கையில இருக்கணும். இதுதான் அங்க முக்கியம். ஒரு ஸ்ட்ரைக், ஒரு ட்ரெண்ட் ஒரு வேளையில திருப்பி ஆகணும், எய்தர் அதர் டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கதான் ட்ரெண்ட் சேஞ்ச் நடக்க போகுது. அதெல்லாம் நம்ம அழகா மேக்ஸ்ல கண்டுபிடிச்சிருவோம் ஈஸியா. நம்ம பாக்குறது எல்லாமே ஃபுல்லி மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம கவர் பண்றோம். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு ஃபுல்லாவே டோட்டல் டேஸ் அந்த விலையில கீழே இருக்கிறதுனால மார்க்கெட் அப்சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ஸ்ட்ரைக்கு ஓப்பனிங்லேயே இந்த விலையை விடுது. அப்ப யூடியூப் பாக்குறவங்க எப்படி ஓப்பனிங்லேயே அந்த டைம்லேயே பண்ணியிருந்தா மட்டும்தான் எடுத்துக்க முடியும். கரெக்டா? இங்க வந்தா மட்டும் தான் டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க ட்ரேட் எடுக்கணும், யாரை எப்படி ஸ்ட்ரைக், எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும், எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்க டார்கெட் வைக்கணும், எல்லாமே நம்ம கையில முன்னாடியே மேக்ஸ். அதன் அடிப்படையில தான் நம்ம எடுக்கணும். அப்போ யூடியூப் பார்க்குறவங்க காலையில ஓப்பனிங்ல இங்கேயே டிசிஷன் எடுத்துருக்கணும். சிம்பிள், அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.